tired of failing repeatedly. How do you stop failing? So, I am a YouTuber. I made like many YouTube videos and I failed many times. என்கிட்ட வந்து ஒரு 3 யூடியூப் சேனல் இருக்கு. நீங்க போய் பார்க்கலாம். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 50-60 வீடியோஸ் போட்டிருக்கேன் and I failed lots and lots of times. Few moments of success but majorly mostly failure. So since I failed a lot, எனக்கு வந்து I know a thing or two about failures and I wanted to share that with you in this video. ஸோ இந்த வீடியோ வந்து 3 பார்ட்ஸாக நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் அபவுட் டிஸ்கஸிங் மை ரீசன்ட் ஃபெயிலியர், அதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன். அண்ட் தென் செகண்ட் பார்ட் இஸ் ஹவு காமன் ஃபெயிலியர் இஸ். அண்ட் தென் தேர்ட் பார்ட் இஸ் ஹவு டு மேக் ஃபெயிலியர்ஸ் ரேர். ஸோ ஸோ ஒரு பர்டிகுலர் ஃபெயிலியர்லேருந்து ஆரம்பிக்கிறோம், ஃபெயிலியர்ஸ் எவ்வளோ காமன் புரிஞ்சுக்கிறோம், பட் அதை எப்படி மாற்றுறது, ஹவு டு மேக் இட் ரேர். தட் இஸ் திஸ் வீடியோ. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு இட். லெட்ஸ் டூ த ஃபர்ஸ்ட் பார்ட், மை ரீசன்ட் ஃபெயிலியர். ஸோ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வந்து ஐ ஆம் ஸ்டூபிட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ. பட் நான் வந்து ரொம்ப ஸ்டூபிட் இல்லை, ஐ நோ லிட்டில் திங்ஸ், ஸோ ஸ்டிக் வித் மீ டில் தி எண்ட். பட் அந்த வீடியோ இஸ் அபவுட் லைக் ஸ்டூபிடிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ். அண்ட் அந்த வீடியோ போடும்போது நான் வந்து ரொம்ப ப்ரெஷரில் இருந்தேன், லைக் ரொம்ப டென்ஷனில், அவசரத்தில், பயந்துனே டக்கு போட்டேன். அது ஒரு மாதிரி மிஷின் கமெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் நான் அதில். ஸோ நான் வந்து ஆக்சுவலி சேட் டவுன் அண்ட் ஐ வாஸ் லைக் நெக்ஸ்ட் வீடியோக்கு எப்படி இதை தடுக்கிறது, ஹவு டு பி காம், ஸோ நம்மளோட பயம்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜேர்னல்டு. ஸோ திஸ் இஸ் தட் ஜேர்னல். F1, F2, F3, F4ன்னு இங்கே 4 ஃபியர்ஸ் இருக்கு, 4 டைப்ஸ் ஆஃப் ஃபியர்ஸ். அண்ட் இது பேசிக்காக வந்து லைக் ஃபர்கெட்டிங் மை லைன்ஸ், லைக் அப்படியே ஃப்ளோவாக டெலிவரி பண்ணும்போது திடீர்னு ஃபர்கெட்டிங் அப்படின்னு சொல்லி முழிக்கிறது, ஆர் லைக் ஸ்டாமரிங், அது என்னன்னா அப்படின்னு சொல்லி ஸ்டாமர் பண்ணுறது, ஆர் லைக் வந்து சரி இந்த டேக் பிடிக்கலன்னு சொல்லி ரீடேக் எடுக்கிறேன், திருப்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரீடேக்லேயும் ஒரே மிஸ்டேக்ஸ், திருப்பி ரீடேக் எடுக்கிறேன், திருப்பி அப்படியே பைத்தியம் பிடிக்குது எனக்கு. ஸோ அந்த மாதிரி 4th டைப் ஆஃப் ஃபெயிலியர்ஸ், லைக் அது ஒரு வீடியோவே பண்ணலாம் தனியாக. 4th இஸ் லைக் த சேம் திங். அந்த ஐ எம் ஸ்டூபிட் வீடியோவில் எப்படி அவசரப்பட்டு ஒரு பயத்தில் வீடியோ ஸ்க்ரூ அப் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் த 4th ஒன். பட் என்ன சொல்ல வரேன்னா, வாட் ஐ ரியலைஸ்ட் இஸ், இவ்வளோ ஃபியர்ஸ் இருக்குது, அந்த ஃபியர்ஸை கொஞ்சம் டீப்பாக யோசிச்சு பார்த்தா எங்கே வேணால் நான் ஸ்டாமர் பண்ணலாம், எங்கே வேணால் நான் ஃபர்கெட் பண்ணலாம், அது எங்கே வேணால் நடக்கலாம். அந்த வீடியோவில் எத்தனை வாட்டி வேணால் நடக்கலாம், அது என் கண்ட்ரோல்லே கிடையாது. ஸோ இட்ஸ் லைக் there are infinite ways that it can happen. ஸோ அதில் வந்து ஒவ்வொரு சிங்கிள் விஷயத்துக்கும் நான் ரொம்ப சென்சிட்டிவாக அப்படின்னு சொல்லி நான் பயந்து இருந்தா வேலைக்கு ஆகாது. ஐ திங்க் வி ஷுட் பி ஓகே வித் எனி திங். லைக் அந்த வீடியோவில் இப்போ நான் ஒரு வீடியோ ஷூட் போகிறேன்னா அங்கே என்ன வேணால் நடக்கட்டும், ஐ எம் ஓகே வித் எனி திங் அப்படின்னு சொல்லி நான் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தேன். ஸோ அந்த மைண்ட் செட் தான் பேசிக்காக தங்கலான் படத்தோட டைலாக், சாக துணிஞ்சவனுக்கு தான் இங்கே வாழ்க்கை அப்படின்ற டைலாக பேசிக்காக தோக்க துணிஞ்சவனுக்கு தான் இங்கே வெற்றி அப்படின்னு சொல்லி ஐ எம் ரீடிஃபைனிங் இட். அண்ட் பேசிக்லி தங்கலான் படத்தில் சொன்ன டைலாக் வந்து சாவு, வாழ்க்கை, தோல்வி, வெற்றி. அவர் ஆடின கேம்ல ஒரு மாடு வந்து பயங்கரமா துரத்தின்னு வரும், அந்த ஊரே அப்படி பயந்தான்னு சொல்லி ஓடுவாங்க. அப்போ வந்து விக்ரம் மட்டும் அங்க வந்து சாக துணிஞ்சிருவாரு, அப்படியே காமா அந்த மாடை பார்ப்பாரு, டக்குன்னு ஓடி வரும். சாவை பார்த்து பயப்பட மாட்டாரு அந்த மிச்ச பீப்புள் மாதிரி. ஸோ அவர் வந்து அந்த காம்னஸ்ல, அந்த துணிவுல, he will just cut the cow, it will die and the whole village gets saved. சாக துணிஞ்சவனுக்கு தான் இங்க வாழ்க்கை. அந்த மாதிரி நான் தோக்க துணியில, தோல்வியை பார்த்து தகன்னு அந்த மக்கள் ஓடின மாதிரி ஐ எம் லைக் ஹேவிங் அன் அவர்ஷன் ஃபார் ஃபெயிலியர் அண்ட் தட் இஸ் வை ஐ எம் ஃபெயிலிங். ஸோ தோக்கிறதுக்கு துணியணும், ஜஸ்ட் லைக் விக்ரம். அப்பதான் காம் ஆக முடியும். அண்ட் காம் ஆனாதான் அட்லீஸ்ட் ஜெயிக்கிறதுக்கு ஒரு சான்ஸாவது இருக்கு. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் பார்ட், ஹவு காமன் இஸ் ஃபெயிலியர்ஸ். ஸோ ஒரு கிரிக்கெட் மேட்ச் எடுத்துக்கிட்டோம்னா, அதில் வந்து ஒரு பவுலர் எடுத்துக்கிட்டோம்னா, அவர் ஓடி வந்து அப்படியான்னு சொல்லி ஒரு பவுல் போடுறாரு. அங்கே வந்து அவருக்கு 6-4ன்னு என்ன வேணா பறக்கலாம், இட்ஸ் அ தோல்வி. ஆர் விக்கெட் விழுகலாம், கேட்ச், விக்கெட் கீப்பர், ஸ்டம்ப்னு என்ன வேணா ஆகலாம், இட்ஸ் அ வெற்றி. இப்போ வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அந்த ஓவர்னு நம்ம ஒரு ஓவர் எடுத்துக்கிட்டோம்னா அதுல 6-4, 4-6 கண்ணா பின்னாடி என்னென்னமோ நடக்கும். திடீர் ஒரு விக்கெட் எங்கேருந்து வருது, எப்படி வருதுன்னு யாருக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது, பேட்ஸ்மேனுக்கும் தெரியாது, அங்கே இருக்கிற மொத்த ஆடியன்ஸ்க்கும் சுத்தமாக தெரியாது.
ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி அன்பிரடிக்டபிள். இதை தான் நான் முன்னாடி சொன்னேன், அட்லீஸ்ட் தெர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் வின்னிங்னு. ஸோ இப்போ வந்து இதே பவுலர் வந்து அப்படியே டக 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 டகன்னு என்ன மாதிரி பயந்துக்கினே வராரு. இந்த பால் எப்படியா நல்ல பால் போட்டணும், எப்படியாவது 4 வரணும் 6 வரணும்னு ரொம்ப எதிர்பார்த்து போடுறாருன்னா பால், அந்த பயத்திலேயே அந்த நல்லா வரணுன்ற அந்த ஒரு கம்பல்ஷன்ல அதுலயே வந்து தோக்க துணியலனா இட்ஸ் கோயிங் டு பி டெஃபினெட்லி ஃபெயிலியர். அண்ட் இங்கேயும் வந்து நம்ம பார்க்கலாம், இங்க தங்கலாம் தான் நம்ம டோனி அப்படியே காமா வருவார், தோக்கிறதுக்கு துணிஞ்சவர் மாதிரியே வருவார். ஸோ இதே இங்கேயும் ஐ கேன் லைக் ரிப்பீட் த சேம் திங். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, கடமை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்றாங்களே. ஏன்னா பலனை வந்து ஏன் எதிர்பார்க்க கூடாதுன்னா, பலன் கிடைக்காது. பலன் இட்ஸ் நாட் இன் யர் கண்ட்ரோல். லைக் அந்த பவுலர் பாலை ரிலீஸ் பண்றாரு இல்லையா, ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி தான் எவ்ரி திங் வாஸ் இன் இஸ் கண்ட்ரோல். ஃபீல்டை செட் பண்ணலாம், யார் எங்கெங்க நிற்கலாம்னு யோசிக்கலாம், டிசைட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்த பால்ஸ் பேட்ஸ்மேனை ரீட் பண்ணலாம், கேப்டனோட பேசலாம், ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ஓடி வந்து இது எப்படியா நல்ல பால் போகணும்னு எவ்ரி எஃபர்ட் ஹீ கேன் புட். ஆனால் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இட்ஸ் நாட் இன் இஸ் கண்ட்ரோல். வேடிக்கை தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது, வெற்றியோ தோல்வியோ. He just has to accept anything. And the most important principle here is வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம். மீனிங் வெற்றியும் தோல்வியும் வெரி வெரி காமன். It brings me to the third part of the video. How to make failures rare. ஸோ நான் ரீசெண்டாக வந்து குகேஷ் அப்படின்னு வந்து ஒரு வேர்ல்டு செஸ் சாம்பியன், அவர் வந்து வேர்ல்டு நம்பர் 20, வந்து அவர் வயசு வந்து 18 19 தான். லைக் மை ஏஜ் இஸ் 30. பட் நான் அந்த குட்டி பையன் 18 வயசு குகேஷ்ட் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். ஃபார் ஹிம் பேசிக்கலி எவ்ரி செஸ் மேட்ச் இஸ் லைக் எவ்ரி வீடியோ ஆஃப் மைண்ட். அதில் வந்து சம்டைம்ஸ் ஜெயிப்பாரு, சம்டைம்ஸ் தோப்பாரு. அண்ட் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, லைக் எப்படி ஹவு டு யூ ஃபேஸ் டீல் வித் ஃபெயிலியர்ஸ் அண்ட் எவ்ரி திங். அண்ட் ஹி வாஸ் லைக், அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து ஒரு செஸ்ல ஜெயிச்சாரோ தோத்தாரோ அவர் கண்டுக்கவே மாட்டார். பிகாஸ் அவர் எதை ட்ராக் பண்றாருன்னா ஹிஸ் டெய்லி ரொட்டீன். லைக் இது வந்து என்னோட டெய்லி ரொட்டீன். ஸோ இதில் பார்த்தோன்னா டெய்லி 11 o'clock இந்த பக்கம் தான். டெய்லி காலையில் 7 o'clock எழுந்திக்கிறேன், 11 o'clock தூங்குறேன். 4 hours or 5 hours I work. This is my like daily routine. And he just keeps tracking of his routine. என்னென்ன ஹேபிட்ஸ் வச்சிருக்காரு, எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாரு, எவ்வளோ ஹார்டாக ஹீஸ் லைக் பிளேயிங் ட்ரைனிங் ஃபார் செஸ், அண்ட் ஈஸி இம்ப்ரூவிங், அதாவது புதுசாக கற்றுக்கிறாரா. ஒன்லி தட் ஹீ ஃபோக்கஸஸ் ஆன். அண்ட் அவரோட சக்ஸஸ் ஃபெயிலியர் எல்லாமே இதுதான். இதில் தோக்குறோமா ஜெயிக்கிறோமான்னு தான் பார்ப்பாரு. பேசிக்லி ஹீ இஸ் ஃபோக்கஸிங் ஓன்லி ஆன் ப்ராசஸ் அண்ட் நாட் தி ரிசல்ட்ஸ். ஸோ ஆக்சுவல் செஸ் மேட்சஸில் ஆக்சுவலாக தோத்தாலும் கண்டுக்காம ப்ராசஸ் ஆனால் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஹீ ஃபீல்ஸ் ஹாப்பி இன்சைட். ஏன் எதனால? பேசிக்லி டு ரீகேப் ஆல் 3 பாயிண்ட்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்ட் 1 என்னன்னா, நம்ம பயந்தோன்னா கண்டிப்பா we will fail. பட் தோக்க துணிஞ்சிட்டோன்னா, இஃப் வி அக்செப்ட் ஃபெயிலியர், காமா இருப்போம். ஏன்னா நம்ம பயப்படுறதே ஃபெயிலியர் பார்த்து தான். ஸோ இஃப் வி கேன் சம்ஹவ் அக்செப்ட் அண்ட் பி ஓகே வித் ஃபெயிலியர், நம்ம காமா ரிலாக்ஸ் ஆகிடுவோம். அண்ட் தட் டைம் தோக்கிறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் ஈக்குவல் சான்சஸ் ஆகிடும். ஸோ அப்போ தான் ஐ எம் டாக்கிங் அபவுட் பார்ட் 2, த பவுலர். அப்போ வந்து அவருக்கு 6 4 விக்கெட் எல்லாமே ரொம்ப அன்பிரடிக்டபிளாக இருக்குது, ரொம்ப சகஜமாக காமனாக எல்லாமே வருது. ஸோ வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம். அண்ட் இதனால வென் வி ஆர் லைக் எஃபோர்ட் போட்டு வீடியோ போடும் போது அது வந்து சக்ஸஸ் ஆதா ஃபெயிலியர் ஆகுதான்னு எதிர்பார்க்காம, ஜஸ்ட் லைக் குகேஷ் அந்த ரிசல்ட்டை பற்றி கேரே பண்ணாமல், ஒரு செஸ் மேட்ச்சில் தோக்குறோமா ஜெயிக்கிறோமா அது கேரே பண்ணிக்காம, வாட் ஹீ இஸ் ஃபோக்கஸிங் இன்ஸ்டெட் ஆன் இஸ் வாட் ஹீ இஸ் இன் கண்ட்ரோல் ஆஃப். ஸோ அந்த பவுலருக்கு எப்படி பால் போடுறது மட்டும் தான் அவர் கண்ட்ரோல் இருந்ததோ, கடமையை செய்ய சொல்ற மாதிரி, குகேஷ் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் டெய்லி ருட்டீன்ஸ். டெய்லி என்ன பண்றோம் அப்படின்ற அந்த ஒரு கேம் இருக்கு இல்லையா, தட் இஸ் த ஹார்டர் கேம். டெய்லி 8 hours படிக்கிறது, 7 hours ஒர்க் பண்றது, 6 hours அப்படியே ஃபோக்கஸ்டா அதே விஷயத்துல. ஏன்னா வி ஹேவ் சோ மெனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ், சோ மெனி வீடியோஸ், படம், மூவிஸ், டிவி ஷோஸ், பாட்டு, ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னமோ இருக்கு நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அது எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு உட்காந்து படிக்கிறதுன்றதே ஒரு பெரிய போராட்டம். இட்ஸ் லைக் ரியலி ஹார்ட். அண்ட் அதை டெய்லி பண்ணிட்டே வந்தோம்னா ஃபார் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ், ஆட்டோமேட்டிக்கலி அவர் ஸ்கில் வில் இம்ப்ரூவ். அது வந்து நெகை வளர்ற மாதிரி நமக்கே தெரியாது எப்படி வளருதுன்னு.
எக்ஸாக்டா பாயிண்ட் பண்ணி இங்க நீ வளர்ந்துட்ட அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்படியே நமக்கே தெரியாம வளரும். இஃப் வி ஆர் லைக் கன்சிஸ்டன்ட் வித் திஸ் ஹேபிட்ஸ். ஸோ அப்படி ஒரு இயர்ஸ் அண்ட் இயர்ஸ்ல அவர் ஸ்கில் லெவல் இம்ப்ரூவ் பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கிறது அதிகமாகும். லைக் வந்து ஈவன் தட் பவுலர் ஒரு ஐபிஎல்லோ இல்லை ஒரு கண்ட்ரிக்கோ எப்படி ஆட வராருன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஸ்கூல்ல விளையாடி இருப்பாரு, ரஞ்சி டிராஃபி விளையாடிருப்பாரு, ஸ்டேட்ஸ் நேஷனல்ஸ்னு எப்படி வளர்ந்து 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 ஹிஸ் எபிலிட்டி டு கெட் சக்சஸ் ஹஸ் பிகம் ஹையர் அண்ட் ஹையர் டியூ டு ஹிஸ் ஹேபிட்ஸ். அதாவது லாங் டேர்ம்ல தான் வி ஆக்சுவலி டேக் கண்ட்ரோல் ஆஃப் சக்சஸ் ஆர் ஃபெயிலியர், பட் ஷார்ட் டேர்ம்ல வி டோன்ட் ஆக்சுவலி ஹேவ் கண்ட்ரோல். அதுதான் என்னோட பாயிண்ட். ஸோ இந்த மேட்ச்ல இந்த பால்ல இப்போ போட போற பால்ல வந்து விக்கெட்டா வந்து சிக்ஸான்னு அதை வந்து அவ்வளோ யோசிக்காம, ஏன் அந்த ஓவரை பத்தி கூட யோசிக்காம, ஏன் அந்த மேட்சை பத்தி கூட யோசிக்காம, லீகை பத்தி கூட யோசிக்காம, டெய்லி நம்ம ஆக்சுவலா ஒர்க் பண்றோமா, காலைல எந்திரிச்சோடனே நம்ம போலிங் போட்டு போட்டு ட்ரைனிங் பண்றோமான்னு அந்த ப்ராசஸ் மட்டுமே அதை சூப்பரா ஆக்குனா ஒரு 6 months 1 year down the line the improvements that he will show in his own craft and skill, அதுல கண்டிப்பா ஒரு நாள் ஒரு மேட்ச் அப் நாட் டைம் ஆயேகா அப்படின்னு சொல்ற மாதிரி என்னைக்கா ஒரு நாள் விக்கெட் எடுத்துருவார் இல்லையா, இந்த குரூஷியல் ஹவர்ல பெர்ஃபார்ம் பண்ணிடுவார் இல்லையா. ஸோ வாட் யூ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் இஸ் வாட் யூ கேன் கண்ட்ரோல். அண்ட் இப்போ கண்ட்ரோல் பண்றதை விட ஆன் அ டெய்லி பேசிஸ், மந்த்ஸ் அண்ட் மந்த்ஸ், இயர்ஸ் அண்ட் இயர்ஸ், யுவர் ஹேபிட்ஸ் அதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் செகண்ட், அதுல எவ்வளவு பண்ணாலுமே பெர்ஃபார்ம் பண்ணணுன்ற ஒரு நேரம் வரும்போது அந்த நேரத்துல தோக்க துணியணும். தோக்க துணிஞ்சவனுக்கு தான், சாக துணிஞ்சவனுக்கு தான் இங்க வாழ்க்கை, தோக்க துணிஞ்சவனுக்கு தான் இங்க வெற்றி. அங்க தோக்க துணியலன்னா நம்ம காம ஆக மாட்டோம், பயந்துருவோம். பயந்தா கண்டிப்பா ஃபெயிலியர். தோக்க துணிஞ்சிட்டா, இஃப் யூ ஆர் காம், இஃப் யூ ஆர் ஓகே வித் ஃபெயிலியர்ஸ், that's a chance of success. So this is the two advice that I wanted to give you, which is daily habits for years and years. அதுல நம்ம வந்து ஃபோக்கஸ்டா இருக்கணும் in order to reduce failures. And in the moment of performance அப்பயும் சான்ஸ் ஆஃப் ஃபெயிலியர் குறைக்கிறதுக்கு ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணிடணும். அப்பதான் நம்ம ஃபெயிலியர் பார்த்து பயப்பட மாட்டோம், அதர்வைஸ் வில் கெட் த ஃபெயிலியர். அண்ட் இந்த ஹேபிட்ஸ்ல நம்ம தோத்துட்டோம்னா ஆஃப் கோர்ஸ் கண்டிப்பா we will fail. So this is my guide on how to avoid failures. இதை நானே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி எப்படிப்பட்ட யூடியூபர் ஆகிறேன்னு பார்க்கலாம். See you in the next one.